ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னன்னு பார்க்குறீங்களா? இதுதான் துவரை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், துவரை இது ரொம்ப முத்தி போச்சு. இது எப்படி பார்த்து கண்டுபிடிக்கணும்னா அங்கே பாருங்கள், இது கொஞ்சம் டார்க் பச்சை கலரில் இருக்குது, இது கொஞ்சம் மஞ்சள் கலரில் இருக்குது பாருங்கள், லைட்டு வெளிர் மஞ்சள். அப்படி இருக்கும்போது பெருச்சினும் விடக்கூடாது செடியில். அப்படியே மீறி விட்டால் அங்கே பாருங்கள் காஞ்சி போய்டும். எப்படி இருக்குது பாருங்கள். ஆனால் இதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது, இதையும் எடுத்து வச்சுக்கலாம். நான் விதைக்கோசம் இதை விட்டு வச்சுருக்கேன், அடுத்த வருஷம் போடும் அப்படின்றதுக்கோசம் இந்த விதையை எடுத்து விட்டு வச்சுருக்கேன். மொத்தத்தெல்லாம் பார்த்து கொஞ்சம் பறிச்சிக்கலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது இந்த ரோட்டு ஓரெல்லாம் கொட்டி வச்சுருப்பாங்க துவரை. இது சாப்பிட்றதுக்கு சாஃப்டாகுது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அந்த துவரை மாதிரி இல்லை, இது பார்க்கறதுக்கு சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாகுது. ரொம்ப நைஸாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு. ஒன்றும் ஹார்டாலாம் இல்லை, ரொம்ப நைஸாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக துவரை தான். என்கிட்ட 3 செடி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வீடு குத்தும் போகும்போது ஐயர் தூவி விடுமான்னு சும்மா தூவி விட்ட செடி இன்றைக்கி 3 செடி நல்லா கொத்தாக காய்ச்சிது ஃப்ரெண்ட்ஸ். சரி, நிறையா காய்ச்சிதுன்னு நான் என்ன செஞ்சேன், கொஞ்சம் நம்ம பக்கத்துலலாம் கொஞ்சம் கொடுத்துருவோம், வேஸ்ட் பண்ண தேவையில்ல அப்படின்ட்டு கொஞ்சம் பறித்து எல்லாம் பக்கத்தில் கொஞ்சம் கொடுத்துட்டேன். கொஞ்சம் தேவையானது நான் பறித்து வச்சுருக்கேன். இந்த இதெல்லாம் விதைக்கோசம் விட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வருஷமும் போடுன்ட்டு வெயிட் பண்ணி இருக்கேன். பாருங்கள், மேலெல்லாம் துவரை தான். அதை பாருங்கள் காஞ்சி போயிருக்கு. அதெல்லாம் எட்டலை ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச அளவுக்கு பறிச்சிட்டேன். நீங்களும் இந்தமாரி ஒரு செடிக்கு கிடச்சின்னா விடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் அடிக்கடிக்கு வீடியோவில் தான் சொல்லுவேன். சப்போஸ் எந்த ஒரு விதையாக இருந்தாலும் வேஸ்ட் பண்ணாதீங்க. சும்மா ரொவோண்டு இடம் 5க்கு 5 இருந்தால் கூட போதும். சும்மா ஒரு பாட்டில் கூட ஜாடியில் கூட வச்சு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக துளிர் எடுக்கும். எந்த விதையாக இருந்தாலும் வேஸ்ட் பண்ணாதீங்க. ரொவோண்டு இடம் இருந்தால் கூட ஒரு பாவச்செடி, பீக்கிங்காய் செடி இந்த மாதிரி ஒன்று போட்டு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு இது யூஸ் ஆகும். நான் வாடகை வீட்டில் இருக்கும்போது நிறைய எதிர்பார்த்தேன். ஆனால் சொந்த வீட்டுக்கு வந்த அப்புறம் சுற்றி நான் செடி தான் அதிகமாக வச்சுருக்கேன். நீங்கள் பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் செடிலாம் நிறையா இருக்குது. அவரை இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் அவரை, கட்டை அவரை, பச்சை கலரில் இருக்கும். பூவெலாம் இப்போ தான் விடுது. ஒரு பப்பாளி செடி, முருங்கைக்கன்று, அங்கே பாருங்கள் வாழைக்கண்ணெல்லாம் வச்சுருக்கேன். இப்போ தான் கொய்யா செடியெலாம் நட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் செடி வாசல்கிட்ட வச்சுருக்கேன், அதையும் காட்டுறேன் உங்கள்கிட்ட. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது கொஞ்சோண்டு இடம் இருக்கிறதுனால ஒரு செடி வச்சுருக்கேன். அங்கே பாருங்கள் பூசணிக்காய், அதில் பூ விட்டுருக்கு. நான் மீண்டும் சொல்கிறது அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்ன இடம், ரொம்போண்டு ஒரு குட்டி இடம் இருந்தாலும் அதில் ஒரு விதை போடலாம். அந்த மாதிரி ஒரு விதை போட்டு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் நிறைய அதுமாரி தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் இடத்துல பச்சை மிளகாலாம் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இது பவளமல்லி செடி வச்சுருக்கேன். பூத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் காட்டுறேன். இதெல்லாம் காலையிலேயே கொட்டிக்கும். இந்த பாருங்கள், இது பவளமல்லி. இங்கே இதுக்கு பக்கத்தில் சாமந்தி பூ நிறையா வச்சுருக்கேன். இந்தாண்டி பூச்செடி கொஞ்சம் வச்சுருக்கேன். அதெல்லாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் சாமந்தி செடி தான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பச்சை மிளகா இப்போ தான் பூ விடுது, காயும் இருக்குது. இது தானாக விதை மூலியமாக தான் போட்டது. இங்கே பாருங்கள் காய் காய்ச்சிருக்கு பாருங்கள் பச்சை மிளகா. அதனால தான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சின்ன ஒரு இடம் இருந்தால் கூட போட்டு விடுங்க. நான் கண்டிப்பாக துளிர் எடுக்கும். நம்ம வீடியோவில் அதிகமாக அதை தான் நான் சொல்லுவேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வாழைக்கொலை அது இப்போ தான் வர பார்க்குது. சின்ன இது எப்படி வாழைக்கொலை நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஃபுல்லாக நீட்டாக இலை வருதா. நடுவில் பாருங்கள் குட்டியாக ஆகி போச்சு பாருங்கள். நடுவில் சென்டரில் குட்டியாக இலை வந்துன்னா வாழைக்கொலத்தை வரப்போகுதுன்னு அர்த்தம். இது பட்டன் ரோஸ் ஃப்ரெண்ட்ஸ். பட்டன் ரோஸ் நான் கடையில் தான் வாங்கி வச்சுருக்கேன், நர்சரியில். பார்க்க அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி துவரை எப்படியும் இது 1.5 கிலோ கிட்ட இருக்கும். கொஞ்சம் காஞ்சதும் இருக்குது. அந்த காஞ்சதை விதைக்கி எடுத்து வச்சுட்டு பச்சையை அவிச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படி சாஃப்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. நம்ம கடையில் விற்கிது அந்த துவரை மாதிரி இல்லை, பெருந்தோரை மாரி கிடையாது. இது சின்னதாக இருக்குது, சாப்பிடும் நைஸாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்தமாரி ஒரு விதை கிடச்சிதுன்னா நீங்களும் நட்டு விடுங்க. இதுக்கு அதிகமாக இடம் தேவையில்லை, ஒரு சின்ன இடம் இருந்தாலே போதும். வேர் பிடிச்சி நம்ம மாடியில் கூட ஏற்றி விடலாம்.